தரிசனத்தில் இணைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மெல்லாம் சண்டே வந்துட்டு உட்காந்துட்டு போயிட்டா விசுவாசின்னு நினச்சிக்கிறோம். கிடையாது. நம்ம உண்மையான விசுவாசியாக மாறணும்னா சபையுடைய தரிசனத்தில் இணைந்து கொண்டு கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். 18 வயசில் ஒரு சபையில் போயிட்டு காலை வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தாரு. காலை வச்சுட்டு அந்த சபையில் ஊழியத்துக்கு இருக்கிறேன். அந்த சபையில் ஒரு 128 சேர், எல்லா சேரையும் நான் தான் துடைப்பேன். இன்றைக்கி ஒரு சேர் கூட என் சபையில் துடைக்க விட மாட்டாங்க எங்கள் பசங்க. ஒரு குடம் தண்ணி கூட என்ன எடுக்க விட மாட்டான். அப்போ நான் எல்லாத்தையும் என் சபையில் நான் செஞ்சேன். செய்யும் பொழுது இரவு பணிக்கு அங்கே வேலைக்கு போயிருக்கிறேன். காலையில் பணி வேலையை போயிட்டு வந்து இரவில் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். சாயந்தரத்தில் இரவு பணி போகும்போது காலையிலேருந்து பாஸ்டர் கூட போயிட்டு ஊழியம் செஞ்சுருக்கிறேன். ஒரு நாளும் நான் வேலைக்கு போகிறேன், அதனால் நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு நான் ஒரு நாளும் நிராகரித்ததே கிடையாது. அதனால தான் 24 வயசில் ஆண்டவர் எனக்கு சபை கொடுத்தார். சரிங்களா? பல்லாவரம் மலை மேலே 24 வயசில் சபையை கொடுத்து இன்றைக்கி அநேக காரியங்களை கொடுத்துருக்குறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒன்று தான். நான் இன்னும் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச காரியம் என்னென்னா, சபையினுடைய தரிசனத்தோடு அன்றைய தினத்தில் நான் இணைந்து கொண்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு சபையை கொடுத்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சபையினுடைய தரிசனத்தோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாக இருந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு பண்டிகை விசுவாசிகளாக நாம் இருந்து விடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய கால், இங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறீங்களா, சபைக்கு வந்து உங்களுடைய காலை பதித்துட்டு முழங்கால் படிட்டுட்டு அப்பா நன்றின்னு சொல்லிட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை சகோதரி கூட்டத்துக்கு வர முடியாது, உங்களுக்கு நிறைய பேர் வேலைக்கு போகிறதுனால வர முடியாதுன்னு வைங்களேன். காலையில் வந்துட்டு தேவ சமூகத்தில் காலை வச்சுட்டு போய் பாருங்களேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு பிறகு சபையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, சகோதரினா சகோதரிகள் ஊழியக்காரங்க கிட்ட கேட்கலாம் என்ன நடந்துச்சு. ஒரு அம்மா ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த நாட்களில் ட்ரெயினில் பயணம் பண்ணிருக்கேன். ஒரு அம்மா காதில் ஃபோனை போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, கடைசியில் என்ன தான் நடந்துச்சு, அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நானும் கூட ஏதோ அவங்க வீட்டில் தான் சண்டை போகுதுன்னு பார்த்தா சொன்ன மாதிரி சீரியல் தான் சிஸ்டர். சீரியலில் ஏதோ ஒரு காரியத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களாம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஏதோ சித்தப்பாவோ ஒரு நாடகமாக அதை மிஸ் பண்ணிட்டாங்களா. அதை இந்த அம்மா ஃபோன் போட்டு விவரமாக கேட்டுட்டு இருக்காங்க. நான் நேற்று மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் நேற்று நான் சண்டே சர்வீஸ் வரலையே, என் பாஸ்டர் என்ன ஆகாரம் கொடுத்தாரு, எனக்கு என்ன தலைப்பில் மெசேஜ் கொடுத்தாரு, எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்ல முடியுமா? கேட்டிருப்பீங்களா? யாருக்கிட்டையாச்சும் இந்த மாதிரி லைவ் போட்டாங்கன்னா அந்த லிங்கை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? கேட்டிருப்போமா? நமக்கெல்லாம் ஏதோ ஒரு வற்புறுத்துதலின் நிமித்தமாக, ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயமாக நாம் சபைக்கு வருகிறோமே தவிர மனமாற இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தேடுவோமானால், ஐயோ இன்றைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஆராதனை மிஸ் பண்ணிட்டேனே. எவ்வளோ பரலோக ராஜ்யத்தில் நிற்கிறது போல இருக்குது பாருங்கள் ஆராதனை எல்லாம். உங்கள் பாஸ்டர் ஆராதனை வீரர் அவர். உண்மையாக சொல்கிறேன், அருமையான ஆராதனை. கொஞ்சமும் பிசுங்காமல் அழகாக பாடுறாரு, அழகாக ஆராதனை கொண்டு போகிறார், அழகாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கைட் பண்ணி கொண்டு வர்றார் பாருங்க. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா நீங்கள் தான் உண்மையான விசுவாச பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்போது இரண்டாவது, விசுவாச பிள்ளைகள் சபையின் தரிசனத்தோடு என்ன செய்யணும், இணைந்து கொள்ள வேண்டும். சபையினுடைய தரிசனங்கள்னு போது குழுக்களாக சேர்ந்து திட்டமிடுறது, சுவிசேஷ ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், ஜபக்குழு ஆரம்பிக்கிற காரியங்கள், இப்படி கன்வென்ஷன் கூடுகைகள், இவைகளோடு சேர்ந்து ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போடுறோன்னா நான் இந்த வேலையில் அதில் நான் இருக்கிறேன். ஒரு ஜபக்குழு போடுறோம், ஒரு சிறுவர் ஊழியம் நம்ம சபையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா இந்த ஊழியத்தில் நான் பங்குபடுறேன். நான் பங்குபடுறேன், இந்த ஊழியத்தில் நான் வந்து நிற்கிறேன். விபிஎஸ்க்கு யாரெல்லாம் வரீங்க, நாங்கள் 3 இடத்துல நடத்துகிறோம், கேட்டிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு சிலர் வேலை கண்டினியூவாக போகிறதுனால வர முடியல, 5 நாளும் வர முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உன்னால் 3 நாள் வர முடிஞ்சா வா, 2 நாள் வா, உன்னால் ஆசிரியராக வேண்டாம், நீ ஒரு உதவியாளராக வா, வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போ, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து கொடு, பசங்களுக்கு ஒரு வாட்டர் தண்ணி எடுத்து கொடு, இது ஒரு ஊழியம் தானே அப்படின்னு. அப்போது இப்படி நம்ம பிளான் பண்ணோம். சபையில் சில காரியங்களை நம்ம மொத்தமாக செய்ய முடியலனாலும் ஒரு பார்ட்டாவாச்சும் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், செஞ்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. மூன்றாவது, சபையில் அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. 1:8. சபையை பார்த்து விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் கேட்குற காரியம் என்னன்னா, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன செய்வீர்கள்? ஒரு சபை வளரணும்னா அங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு டெஸ்டமனி ரொம்ப அவசியம், சாட்சி ரொம்ப என்ன அவசியம். இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி வந்தால் தான் அந்த சாட்சி கிடைக்கும். அல்லேலூயா. அப்போது சாட்சி அவசியம். சபை வளர்ச்சிக்கும் சாட்சிக்கும்
ஏதாச்சும் இருக்கான்னா உண்மையாகவே இருக்குது. அல்லேலூயா. சாட்சி இல்லாத விசுவாச பிள்ளைகளை சபையில் வந்து உட்காரும் பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற மனப்பாங்குடைய அயல் புறஜாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், தேவனை அறியாதவர்கள், அவர்கள் தேவனிடத்தில் வருவதற்கு தயங்குகிறார்கள். அல்லேலூயா. எங்கள் சபையில் நல்ல வயசான ஒரு அம்மா, நல்ல சபையை நல்ல ஃபெய்த்தாக இருக்கிறாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒரு தாயார் எங்கள் சபைக்குள்ளே வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னு சொன்னால், அவெல்லாம் சபைக்கு வந்து நான் அவங்க கூட வந்து உட்காரணுமா? பாட்டு நல்லா தான் பாடுறாங்க, ஜபம் நல்லா தான் செய்கிறாங்க, குறிப்புகள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தயக்கமே இல்லாமல் டக்குன்னு வாயில் வார்த்தைகள் வந்து விடுகிறது எல்லாம் வந்து. ஆனால் என்ன இல்லைங்க, சாட்சி இல்லை. என்ன இல்லை? சாட்சி இல்லை. சாட்சி இல்லை. பக்கத்து வீட்டுக்கு சண்டை நடக்குது. அப்போ இந்த கிறிஸ்தவ அம்மா, அந்த ஆண்டவரை அறியாத அம்மா, ஒரு அடி நிலத்துக்கு சண்டை நடக்குது. அந்த அம்மாவை பார்த்து இவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு சபைக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமாக இந்த பிசாசுங்க வந்து நம்ம சண்டை போட்டால் சபைக்கு போக முடியாது, போயிட்டு வந்து அப்புறமா இந்த பிசாசுகளை விட்ட வச்சுக்குவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ இது 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 சாட்சியா? இது ஒன்னிடத்துல ஒரு வஸ்திரத்தை கேட்டால் மேலே அங்கேயும் சேர்த்து என்ன செஞ்சிரு? ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னால், ஒரு அடி நடக்க சொன்னால் என்ன, அதிகமாக நடந்து போ. உன்னுடைய இடத்துல ஒரு அடி கேட்டால், அம்மா 2 அடி எடுத்துக்கம்மா, என்ன இது? ஆண்டுடைய பிள்ளைங்க நாங்கள் எடுத்துக்கன்னு சொல்லிப்பார். அல்லேலூயா. சாட்சி இல்லை. அப்போது சாட்சிக்கும் சபை வளர்ச்சிக்கும் பொருத்தம் இருக்கா? நான் சபைக்கு வரேன்னு சொன்னால் என் வீட்டுக்கு பக்கத்தில், என் குடும்பத்தில் முதல் சாட்சி வேணும். சபைக்கு வர என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்னவா இருக்கணும்? சில நேரங்களில் என்னுடைய தகப்பனார் சபைக்கு வராதுக்கு காரணம் என்னென்னா, அவனே ஒழுங்கு கிடையாது, என்னை வந்து அவன் சொல்கிறான். புரியுதுங்களா? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் கிறிஸ்தவனாக தான், பிறவி கிறிஸ்தவன் தான். ஆனால் நான் சொந்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் போன சபைக்கு போனது வந்தது. எங்கள் அப்பா என்னை பார்த்து ஒன்றும் பரவாயில்ல யேசுகுமார் போகிறான் நானும் போனேன்னு சொல்லலையே. ஆனால் இப்போ எங்கள் அப்பா சபைக்கு வராரு. காரணம் என்னென்னா, அப்போ எனக்கு சாட்சி இல்லை, இப்போ எனக்கு சாட்சி இருக்குது. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சொந்த குடும்பத்தில் சாட்சி இருந்தால் தான் குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்வாங்க? உள்ள ஒரே ஒரு மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டுட்டு கணவன் ரட்சிக்கப்படலை. இப்போ அந்த கணவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரணும்னா மனைவி என்ன செய்யணும்? சத்ருவே, பிசாசே, நீ எல்லாம் ஆண்டவர் உன்னை அடிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்பை வெளிப்படுத்தணும், சாட்சியை வெளிப்படுத்தணும். இன்றைக்கி நான் மாறி இருக்கிறேன்னா என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்றதை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தினா தான் அங்கே மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. என் சொந்த குடும்பத்தில் நான் சாட்சியாக இருக்கணும். என் சுற்று வட்டாரத்தில், என் வீட்டு பக்கத்தில் இந்து முஸ்லீம் எல்லாம் இருப்பாங்க, அவங்க மத்தியில் நான் எப்படி இருக்கணும்? அந்த ஃபாதர் ரொம்ப நல்லவர், ஆமாம், அந்த எண்ணம் வேணும். அவன் பூசாரியாக இருந்தாலும் என்ன செய்யணும்? என்னை கேட்கும்போது யேசுகுமார் நல்ல பையன் சொல்லணும். புரியுதுங்களா? உங்கள் அருகில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கட்டும், அவர் குட், வெரி குட் சொல்ல, நல்ல குட் அப்படின்னு சொல்லணும். ஒரு நல்ல போஷணையா அப்படின்னு சொல்லணும். அதுதான் சாட்சி. என் சபையில் சாட்சி இருக்கணும், சமுதாயத்தில் சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. சாட்சியற்ற வாழ்க்கை வாழும் பொழுது சபை வளர்ச்சி அடையாது, சபை குறுகி கொண்டே தான் போகும். அல்லேலூயா. அப்போ ஒரு சபை வளர்ச்சிக்கு விசுவாசனுடைய பங்கு முக்கியம். என்னன்னா, சாட்சி முக்கியம். என்ன முக்கியம்? இவங்க எந்த சபை விசுவாசி இவ்வளோ நேர்த்தியாக இருக்கிறாங்களே சொல்லணும். இவங்க எந்த சபை விசுவாசி இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்களே சொல்லணும். இவங்க எந்த சபைக்கா போகிறாங்க, இவங்க எந்த ஆண்டவரை கும்பிட்றாங்க, எப்படி இவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்குதே சொல்லணும். மனுஷங்க சொல்லணும், எதிரி சொல்லணும், சத்துரு சொல்லணும். அல்லேலூயா. இதுதான் சாட்சி. என்னதுங்க இது? சாட்சி. அப்போ விசுவாச பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சபையினுடைய வளர்ச்சிக்கு என்ன முக்கியம்? சாட்சி முக்கியம். முதலாவது என்ன முக்கியம்? ஒரு மனம் முக்கியம். இரண்டாவது என்ன முக்கியம்? தரிசனத்தோடு இணைந்து செயல்படுவது. சரிங்களா? திடீர்னு ஒரு சிலர் ஒரு நாள் ஜபத்தை தினமும் ஜபிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பித்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? பாஸ்டர், நான் ஒரு ஒரு தரிசனம் பார்த்தேன், ஆண்டவர் இப்படி பேசினார் அப்படின்னு பாஸ்டருக்கு என்ன சொல்லிடுவாங்க? பாஸ்டருக்கே இப்படி தான் தரிசனம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் தினமும் ஜபம் பண்ணுறவங்க, ஒரு சிலர் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு. எனக்கு நிறைய பேர் முதல்ல, இப்போ எங்கள் சபையிலெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, முதல்ல எனக்கு உட்கார வச்சு பாடம் எடுப்பாங்க ஒரு சில முதிர்ந்த விசுவாச பிள்ளைங்க. பாஸ்டர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இந்த இடத்துல பார்த்தேன், இவங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு இப்படி பேசினார் அப்படி பேசினார்னு கேட்டுருப்போம். நம்ம ஜெபிக்கிறது எதுக்குன்னா, சபையினுடைய தரிசனத்தோடு ஒரு புது கூட்டம் நம்ம ஆரம்பிக்கலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு நம்ம புது ஒரு தரிசனத்தை திணிக்கக்கூடாது. சபையினுடைய தரிசனம் என்னமோ அதோடு இணைந்து. மூன்றாவது என்னது? விசுவாச பிள்ளைகளுடைய முக்கிய வேலை என்ன? சபை வளர்ச்சிக்கு
சாட்சி அவசியம். எங்கே சாட்சி? சொந்த வீட்டில் சாட்சி வேணும் இல்லையா? கூட நான் என் கூட ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தலைவர்கள்லாம் என்னுடைய சபைக்கு வரணும்னா நான் ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்துட்டு வரேன்னு நான் என்ன மாதிரி மாறி இருக்கிறேன்றதை அவங்க பார்க்கணும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களும் வருவாங்க. இவங்க மட்டும் மாறி இருக்காங்களே, அப்போ நம்மளும் போய் தான் பார்ப்போமே. புரியுதுங்களா? அப்போது சாட்சி அவசியம். அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம விட்டுருவோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர். இந்தியாக்குள்ளதான் சென்னை இருக்குது, சென்னைக்குள்ளதான் நான் வாழ்கிற கிராமம் இருக்குது, ஊர் இருக்குது, அங்கே தான் என் தெருவு இருக்குது, அங்கே தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான். அவன் சொல்லுவான் இவன்லாம் மோசமானவன், இவன்லாம் ஒரு கிறிஸ்தவன், நான் வாயை திறந்தா பொய், இவன் அலோலியோன்றான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்தியா ரட்சகரை அப்படின்னா அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். யோ கத்தாதையா, லோலியான்னு கத்தாதையா அப்படின்பா. ஏன்னா என் கேரக்டர் சரியில்லாமல் ரொம்ப 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 நாங்கள் ஒன்றும் அங்கே நடக்காது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இதுவே நான் நல்ல ஒரு கேரக்டராக இருந்துட்டு நான் பாடல் பாடினேன்னா, எம்பா இன்னும் கொஞ்சம் பாட, அது என்ன பாட்டு நல்லா இருக்குதுப்பா, அழகாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சிலர். நல்லா அருமையாக இருக்குதுப்பா பாடல், பாட அப்படின்னு. இவர் ஐயா மாதிரிலாம் பாட முடியாது என்னால். ஆனால் நான் பாடுற பாட்டு ரசிக்கிறேன். ஏன்னா நான் உள்ளே எப்படி பாடுறனோ கத்துறனோ வெளியே போனாலும் அப்படி தான் இருப்பேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேறு ரொம்ப மேட்சிங் ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு எங்களை. ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு பேச போகிறோம். சர்ச்சுக்கு பக்கத்தில் பூந்தமல்லி டிப்போ போல் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சாமி கோயில் இருக்குது. பாஸ்டர் என் ஃபோனை கேட்டுட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ளே சாமியார் முன்னார் வந்துட்டார். இப்போ நான் அவருக்கு சோத்திரம் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்ட்டு கை கொடுத்தாரு. இவர் கேட்குறாரு, அவனை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. தெரியாது அப்படின்னு. தெரியாது, இப்போ தான் சர்ச்சில் லொக்கேஷன் போட்டு வந்துக்கிறேன், எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எப்படி? எல்லாம் அப்படி தாங்க. அந்த அண்ணன் அவ்வளோதான், போனேன் பிரசங்கம் பண்ண போகிறேன் சபைக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, போங்க அப்படின்னாப்புல. சபைக்கு தான் வந்திருக்கேன், பிரசங்கம் பண்ண போகிறேன்ட்டு பைபிள் கையில் வச்சுருக்கிறேன். அவ்வளோ பொன்முகத்தோடு அவர் என்ன செய்கிறார், என்ன விஷ் பண்ணார். காரணம் என்னென்னா ட்ரெஸ்ஸு ஒன்று, இன்னொன்று என்னென்னா நம்ம நடந்துக்கிற விதம். இறங்கி போகும்போது அங்கே பாரு சத்துரு நிற்குது, பா இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது பாவம், ஒரு ஆத்துமா. அது கட்டப்பட்ட நிலையில தான் கண்ணு தெரியாமல் அங்கே உட்காந்துங்குது. இப்போ நான் அதை என்ன செய்யணும்னா கட்ட அவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கட்ட அவிழ்க்கிறேன்னு சொல்லி இயேசுவோட அன்பை காமிச்சேன்னே ப்ரேயர் நடத்த போகிறேண்ணே அப்படின்னு. வாங்க அப்படின்னா. நான் ஏன் சொல்கிறேன்னா சாட்சி ரொம்ப அவசியம். நான் சாட்சி இருந்தால் தான் சபை வளரும். நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் இங்கே நடக்கிறத, இங்கே சொல்கிறத, இங்கே கேட்கிறத, பிரசங்கத்தை, வசனத்தை வாழ்க்கையாய் மாற்றி பாருங்களேன். என்ன எல்லாரும் வசனத்தை வாயில் வச்சுங்கிறதுனால தான் இன்றைக்கி பிரச்சனை. சபையே வளர மாட்டேன். வசனத்தை வாயில் வைக்கக்கூடாது, வாழ்க்கையில் வைக்கணும். வாழ்க்கையில் வச்சு நடத்தும் போது என்ன ஆகுது தெரியுமா? என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே ஆஃப் ஆகுறாங்க, வாயை மூடுறாங்க. ஏன்னா ஐயோ இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், கேரக்டர் மாறி இருக்குது, குணாதிசயம். பக்கத்து வீட்டு ஜனங்க எப்பா இது வாயை திறந்தா நிறுத்தாது, இப்போது சபைக்கு போனோன்னா அப்படியே அடங்கிடுச்சுப்பா. ஆமாம், அப்புறம் அவங்கள பார்த்து சிரித்து பேசி அவங்கள ஒரு நாள் வாங்க இன்வைட் பண்ணலாம், அழகாக பண்ணலாம். அதுதான் ஊழியம். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி நின்று அப்படி எலியாவை போல் அக்னி இறங்கட்டும்னு சொல்கிற ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். அக்னியை இறக்குற ஊழியம் வேண்டாம், அன்பினாலே ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் தான் இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா இது கிருபையின் காலம். அல்லேலூயா. அப்போது சாட்சி அவசியம். சாட்சி இல்லாமல் ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்தின் புத்தகம் 15ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. ம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அல்லேலூயா. மனதார சத்தியத்தை பேசணும்னா சத்தியம் தெரிஞ்சாதான் பேச முடியும். அல்லேலூயா. மனதார ஒரு காரியத்தை சொல்லணும்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். இல்லைன்னா மனதார சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது, பாதியாக தான் சொல்ல முடியும். அப்போ என்னன்னா, ஒரு சபை வளர வேண்டுமானால் அந்த சபையினுடைய விசுவாச பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதில் வளரணும்? சபையில் என்னமோ சத்தியத்தை போதிக்கிறாங்க, ஆனால் சத்தியத்தை நான் உட்கொள்ளுகிறேனா என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணால் ஆஹா ஓஹோம்பாங்க. கடிந்து கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வேறு வேலையே கிடையாது, திட்டிக்கினே கிடப்பார். அவர் என்ன இப்படி பேசுகிறாரு, என்ன தான் பேசிட்டார் பாஸ்டர். அல்லேலூயா. என்ன தான் பேசிட்டார் பாஸ்டர். யாரை பேசிட்டாரு? ஆண்டவர் என் கூட பேசினார்ன்ற உணர்வு இல்லை. பாஸ்டர் என்ன பேசிட்டார், என்ன தான் சொன்னார் சிஸ்டர் அவர் அப்படிங்கிறது. நான் சொல்கிறேன், உண்மையாகவே
இன்றைக்கி நிறையா அப்படி தான் நடக்குது சபைகளில். நான் கிட்டத்தட்ட 15 வருடம் சபை நடத்துகிறேன். எவ்வளவோ போராட்டம். அப்படி தான் சில நேரங்களில் நம்ம பாட்டுன்னு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பேசுவோம். என்ன தான் பேசியிருக்கிறோம் அந்த ஆள், யாரோ சொல்லியிருக்காங்க அப்படிம்பாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்ம ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்ல ஒரு சபை தகப்பனுக்கு ஒரு சபையினுடைய விசுவாச பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? 15 வருஷத்துக்கு முன்னால் தண்டிப்பாங்க, கண்டிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? தண்டிப்பாங்க. தண்டனைனா என்ன தெரியுமா? கண்டிக்கிறது வேற, தண்டிக்கிறது வேற. தண்டிக்கிறதுனா என்ன தெரியுமா? அடிக்கிறது, கொட்டுறது. டேய் வா அப்படின்னு 2 அடி போடுவாங்க. யார் கீழே இருக்கிற விசுவாச ஊழியம் செய்கிறதுக்கு வந்தவொன்னே அடிப்பாங்க பாஸ்டர். அப்போது அடியெல்லாம் வாங்கி கூட இன்றைக்கி பெரிய பெரிய சுந்தரம் ஐயா அவங்கெல்லாம் அப்படி தான் வளர்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கண்டிச்சாலுமே சபையில் கட் பண்ணிட்டு போயிடுறான். ஏன்பா தப்பு இல்லை இதெல்லாம் செய்கிறிய, ஆண்டோடைய பிள்ளைனா இவர் என்ன கேட்குறது, நான் போகிறேன், எனக்கு என்ன சபை இல்லையா, வேறு சபை அப்படின்னு போயிடுறான். அப்போது சபை விசுவாச பிள்ளைங்க என்ன எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சத்தியத்தில் எல்லா விதமான சத்தியத்தையும் என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு நாள் ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் வரும்பொழுது நம்முடைய எண்ணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் பாட போகிறேன், ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன், ஆண்டவர் என் கூட பேச போகிறான். எப்படி? நான் பாட போகிறேன், ஆண்டவரை துதிக்க போகிறேன். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ண பிறகு சும்மா போயிட மாட்டார். ஆடிட்டு சந்தோஷப்பட்டு பாய் சொல்லிட்டு போக மாட்டார், பேசுவார், நம்மக்கிட்ட பேசுவார். அதுதான் தேவ வார்த்தை. என் கூட ஆண்டவர் பேச போகிறாரு, என் கூட ஆண்டவர் பேச போகிறார். அது என்ன பேசினாலும் ஆண்டவர் பேச போகிறாருன்ற உணர்வோடு நம்ம அதை ஏற்றுக்கொண்டோன்னா சபை தாராளமாக வளரும். ஹல்லேலூயா. சத்தியத்தில் வளர வேண்டும், சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. எத்தனை விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு வேதாமத்தை காலையில் எழுந்துச்ச உடனே ஒரு 5 அதிகாரம் நான் படித்தேன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். பிஸி ஷெடியூல். என்னது? காலையில் எழுந்திரிச்ச உடனே கடன்னு வேலையில் பார்த்துட்டு வேலைக்கு போய் வந்து பிள்ளைகளை பார்த்து இப்படின்ட்டு நைட்டு வந்து தூங்குறதுக்கே நேரம் ஆகி போகுது. திரும்பவும் தூங்கி எந்திரிச்சு ரொட்டேனா ஒரு பிஸி ஷெடியூலில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். வேதத்தெல்லாம் எனக்கு படிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் யாராம்? தியானிக்கணும்னா என்ன செய்யணும்? அதை தியானிக்கிறதுக்கு முன்பு என்ன செய்யணும்? படித்தாதான் தியானிக்க முடியும். இன்னைக்கு பூகம்பம் வருது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டால் தான் எப்படி வருதுன்னு தியானிக்க முடியும். சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை படித்தாதான் என்ன செய்ய முடியும்? சத்தியத்தில் வளரணும். சத்திய வசனங்களை வாயார படிக்கணும். ஹல்லேலூயா. 66 புத்தகத்தை ஒரு விசுவாச புள்ள ஒரு முறையாச்சும் படிச்சிருக்கணும்னு நான் சொல்கிறேங்க. ஒரு முறையாச்சும். எங்கள் அம்மா கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை படிச்சுட்டு அவங்க படிக்கிறதெல்லாம் கோடு போடுவாங்க. இப்போ இறந்துட்டாங்க. படிக்கிறதெல்லாம் இன்ட்டுவாக போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க பைபிளில் பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட எத்தனையோ பைபிள் மாற்றிட்டாங்க. கடைசியாக அவங்க வச்சுருந்த பைபிளை நான் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி இப்போ நான் அதை தான் படிக்கிறேன். நல்ல பெரிய பைபிள். அதில் கிட்டத்தட்ட 6-7 டிக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புத்தகத்தை 7 முறை படிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்பு இருந்த புத்தகத்தில் எத்தனை டிக் போட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா எப்போவுமே நான் போய் பார்க்கும்போதெல்லாம் பைபிள் படிச்சுன்னே இருப்பாங்க. ஒன்று டயர்டாக இருக்குன்னு தூங்குவாங்க, அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்துச்சு. சில எந்திரிச்ச உடனே பைபிள் தான் வாசிப்பாங்க. வேத வசனத்தை விசுவாச பிள்ளைங்க என்ன செய்யணும்? வாசிக்கணும், நேசிக்கணும். அப்போ தான் வாசிக்க முடியும். நம்ம எதனா நேசிச்சோன்னா அதை தான் அடிக்கடி என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய பேர் எதை நேசிக்கிறாங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க? ஹார்ட்டில் பீட் செக் பண்ணுறது போல் அடிக்கடி எடுத்து என்ன பண்ணுறது? அப்படியே பார்த்துக்கிறது. எதனா மெசேஜ் கிருன்னுச்சுன்னா அப்படியே பார்க்க யார் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில். புரியுதுங்களா? நம்ம எதை நேசிக்கிறது? வசனத்தை நேசிச்சோன்னு வச்சுக்கலாம். ஒரு டீ டைமில் என்ன செய்வோம்? பிரித்து ஒரு 2 அதிகாரம் வாசிச்சிருவோம். ஒரு ஸ்தோத்திர பள்ளியில் எடுத்து கொண்டு போயிட்டு வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நாங்கள் வேலை ஸ்தலத்திலலாம் வாசிச்சிருக்கிறோம், வேலை ஸ்தலத்திலலாம் படிச்சிருக்கிறோம். அதை பார்த்து எத்தனையோ பேர் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நான் வேலை செய்யும்போது, பைபிள் காலேஜ் படித்து வேலை செய்யும்போது. நான் ஏன் சொல்கிறேன்னா, சபை வளர வேண்டுமானால் நம்ம எல்லாரும் என்ன செய்யணுங்க? சத்தியத்தில் என்ன செய்யணும்? சத்தியத்தில் வளரணும். முதலாவது சபை வளர்ச்சிக்கு விசுவாசம் என்ன செய்யணும்? விசுவாச பிள்ளைங்க என்ன செய்யணும்? 2வது என்ன செய்யணும்? தரிசனத்தோடு என்ன செய்யணும்? இணைஞ்சு ஓடணும். வேற தரிசனம் நமக்கு தனியாக வச்சுக்கிற கூடாது. 3வது என்ன செய்யணும்? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நம்ம வீட்டில், நம்ம பகுதியில், நம்ம சபையிலெல்லாம் சாட்சி இருந்தால் தான் சபைக்குள்ளே 2 பேர் வருவாங்க. ஐயா எங்கே போகிறேன், நானும் வரேன் கூட அப்படின்ட்டு வருவான். இல்லைன்னா நம்மளை நம்பி ஒருத்தன் வரமாட்டான். புரியுதுங்களா? அதுக்கடுத்து என்ன செய்யணும்? சத்தியத்தை வளரணும், சத்திய வசனத்தை படிக்கணும். அதை குறித்ததான பைபிள் ஸ்டடி வைப்பாங்க. சில ஸ்டடிகள்லாம் அதை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். கடைசியாக பார்க்கும்போது சபை வளர்ச்சிக்கு மெயின் என்ன தெரியுமா? நீங்கள் 4 காஸ்பல் புக்கையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சது, அவர் வந்து நமக்காக விடுதலை கொடுக்கறதுக்காக வந்தார், மரிச்சார், அதுக்கு தான் வந்தார். ஆனால் அவருடைய பேச்சு, ஒரு தனிப்பட்ட மனுஷனை அவர் பார்த்து பேசுறது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம். பாருங்களேன், ஆத்தும பாரம். என்னது ஆத்தும பாரம்? சபைக்கு என்ன வேணும்? விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஆத்தும பாரம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சூழ்நிலையில், இந்த டைமில், இப்போ இந்த டைமில்
நரகத்தின் வாசல்ல அநேக ஆத்துமாக்கள் நின்று கொண்டு இருக்கிறது, தள்ளப்படுவதற்காக நரகத்தின் விளிம்பில். சரிங்களா? ஒன்று மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கு, இப்போ ஒருத்தன் லாரியில் வந்து நேராக இடிப்பான், என்ன ஆகும்? ஸ்பாட் அவுட்டு. ஒன்று ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டரை வச்சு இழுத்துட்டு கிடக்குது, இப்போ அது என்ன போகுது? கொஞ்ச நேரத்தில் போகுது. புரியுதுங்களா? ஒன்று நல்லா தான் வீட்டு எல்லாம் பண்ணிச்சு, இப்போ வீட்டுக்கு போகுது, நெஞ்சு வலி வருது, அதுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இப்போ போயிடும் கொஞ்ச நேரத்தில். இப்போ இங்கே நம்ம உட்காந்துருக்கிற இந்த நேரத்தில் இவ்வளோ காரியங்கள் என்ன செய்யுது? எத்தனையோ உயிர் என்ன செய்யுது? அந்த உயிர் போகிறதெல்லாம் என்ன தெரியுமா? ஒவ்வொன்றும் நரகத்துக்கு போகுது. எங்கே போகுது? அழிவுக்கு போகுது. ஆண்டவரை குறித்து அறியாத, இயேசுவே இரட்சகர் என்று வாயில் அறிக்கை செய்யாத, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்மாவும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இங்கே செத்தா பரவாயில்ல, அங்கே சாவே கிடையாது. நித்தியம், நித்திய ஆக்கனை, நித்தமும் அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை தெரிந்து கொண்டோமே, மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏன் நமக்கு தெரியப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு வரல. அல்லேலூயா. ஒரு சாதாரண ட்ரெஸ் வாங்கினா ஆஃபர் போடுறாங்கன்னா 10 பேருக்கு ஃப்ரெண்டுக்கு சொல்கிறோமே ஆஃபரில் போடுறான்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு காரியம் நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா 10 பேர்ட்டு இந்த நன்மை கிடைத்ததுன்னு சொல்கிறோமே. அல்லேலூயா. ஆனால் நமக்கு கிடைச்ச ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் ஏன் சொல்லுவது கிடையாது? இயேசு நல்லவர், இயேசு தான் உண்மையான தெய்வன் ஏன் நம்ம சொல்வது கிடையாது? ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது கிடையாது? வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எல்லோர் மேலும் விழுந்த கடமையாம். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. இந்த டைட்டானிக் கப்பல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? படம்லாம் எடுத்தாங்க டைட்டானிக்னு சொல்லிட்டு. அந்த டைட்டானிக் கப்பலில் உண்மையாகவே அது உடைந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சுன்னா, எல்லாம் நிறைய அங்கே இருக்கிற பணக்காரன் சேட்டு எல்லாம் உள்ளே முங்கிட்டு இருக்கிறான். அப்படி முங்கிட்டு இருக்கும்போது, சாகர நிலைமையில் இருக்கும்போது, அங்கே ஐசக்குன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருந்திருக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த சின்ன தக்கைங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து அங்கே போய் ஒரு சேட்டு இருக்கிறானோ அவங்ககிட்ட நீந்திக்கிட்டே போகிறாராம். போயிட்டு, சேட்டு உன் பணம் காசு எல்லாம் போச்சு, இனி நீ சாவ போகிற, நீ ஒன்று தான், இன்னொரு உலகம் இருக்குது, இயேசுவை ஏற்றுக்கிட்டா தான் போக முடியும், சொல்லு இயேசுவே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும்னா அவன் இயேசுவே ஏற்றுக்கொள், நம்ம தான் சாவ போகிறோமே, எதோ ஒன்று சொல்லு, இயேசுவே ஏற்றுக்கொள்கிறேன்னு நானா. உடனே அங்கேருந்து என்ன பண்ணாராம்? திரும்பவும் நீச்சல் அடிச்சுட்டு வராராம். அங்கே ஒரு வாலிய பையன், எப்பா நீ சாவ போகிற, நீ யாரோ தெரில, இயேசுவை ஏற்றுக்கோ அப்படின்னாராம். அப்படி இப்படி ஒரு 10 பேருக்கு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட தக்கையை கொடுத்துட்டு மூழ்கி செத்துட்டாராம். அல்லேலூயா. செத்த உடனே இந்த ஒரு வருஷம் நிகழ்ச்சி கொண்டாடுவாங்க தெரியுமா? அப்போது அரசாங்கத்திலேருந்து ஆளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்களாம். இந்த மாதிரி அந்த நாளில் பிழைத்து கொண்ட ஒரு 10 பேர் உட்கார வச்சு, உங்களுடைய அனுபவம், டைட்டானிக் கப்பலில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அதில் ஒவ்வொருத்தன் சொன்னாலாம், நான் பிழைப்பனே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. ஒரு 4 பேர், அதில் ஒருத்தன் சொன்னானா, ஒரு வாலிபன்லேருந்து சொன்னானா, ஐசக் ஜானை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னானா. ஏங்க மறக்க முடியாது அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலையும் போய் இயேசுவை ஏற்றுக்கோன்னு எல்லாருக்கும் இயேசுவை சொல்லிட்டு அவர் செத்துட்டாரு. அதில் சொல்லப்படும் போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறைய பேருக்கு இயேசுவை அறிவிக்கிறேன், என்னால் ஐசக் ஜானை மறக்கவே முடியாது, என் வாழ்க்கையில் மறு வாழ்க்கையை கொடுத்தது அவர் தான், அவர் செத்துட்டாரு, அவர் சொன்ன இயேசு எனக்குள்ளே வாழ்கிறாருன்னு சொன்னாராம். பாருங்க, ஒரு மனிதன் மரிக்கும் பொழுதும் ஒரு 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 வேகத்தோட, ஒரு வெறியோட 10 பேருக்காச்சும் இயேசுவை சொல்லிட்டு தான் சாகணும்ன்றானா. இன்னைக்கு ஜீவிய காலத்தை கொடுத்து, இன்னைக்கு பணத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, இன்றைக்கு பிரஸ்தாபத்தை கொடுத்து ஆண்டவர் உன்னை என்னையும் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருப்பாய்? அல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க நம்ம இயேசுவை குறித்து சொல்கிறோம்? இயேசு எனக்கு காசு கொடுக்கணும், இயேசு என்ன ஆசீர்வதிக்கணும், இயேசு காலத்துக்கும் இயேசு எனக்கே எல்லாத்தையும் செய்யணும், வேற யாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இது சரியான வளர்ச்சி கிடையாது. ஒரு சபை வளர வேண்டுமானால் சபை நிச்சயமாக இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் 18 வயசில் மெப்ஸு உள்ள வேலை செஞ்சேன். இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொன்னேன். சென்ட்ரிங் வேலை செஞ்சேன், பைபிள் காலேஜுக்காக சென்ட்ரிங் வேலை செஞ்சேன். இயேசு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொன்னேன். அங்கே இருக்கிற ஒரு அம்மா, லட்சுமி அம்மா, அவங்க கல் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு மேலே ஏற்றிட்டே இருக்கிறாங்க. கல்லெல்லாம் போட்டுட்டு ஓன்னு அழுதாங்க. இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே நான் வேற ஒரு சில வேலைகளுக்கு சென்றேன், அங்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னேன். நான் போய் எங்கெல்லாம் நான் வேலை செஞ்சனோ, என் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு, அங்கெல்லாம் நான் இயேசுவை பற்றி சொன்னேன். கத்தனார் வேலை செய்கிற இடத்துல ஹெல்ப்பராக போனேன்,
அங்கே இயேசுவை பற்றி சொன்னேன். கொத்தனார் வேலை செய்கிறவங்க எல்லாம் 1 மணி நேரம் சாப்பிட்டு தூங்குவாங்க. நான் போயிட்டேன்னா இயேசு வந்துட்டார், உட்கார வச்சு பேசணும், உட்கார வச்சு கேள்விகள் கேட்பாங்க. நாஸ்திகர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள் 18 வயசில். என்னுடைய 18 வயசில் எனக்கு பைபிள்லாம் ஃபுல்லாலாம் தெரியாது. நான் தியாலஜிலாம் பேச மாட்டேன். இப்போ தான் ஆண்டவர் என்ன ப்ரொஃபஸராக வச்சிருக்கிறார். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவை பற்றி மட்டும்தான் சொன்னேன். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? என்னை அடுத்த ப்ரொமோஷனில் கொண்டு போனார். என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை பற்றி சொல்லி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜுக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து சரியான விதத்தில் ஒருத்தருக்கு அறிவித்து அவர் என் சபையில் இன்னைக்கு பிலீவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கடைசியாக சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு விசுவாச புள்ள செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சபையாய் சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து, ஒரு 5 பேர் சேர்ந்து, இல்லை தனிநபர் சுவிசேஷம். அல்லேலூயா. நம்மளாம் ஒரு திரள் கூட்டத்துக்கு தான் பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு தனி நபர், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனி நபருடைய பெயரை எழுதி வச்சு மைண்டில் வச்சுக்கங்க. முதலாவது நீங்கள் வெளியே அவுட்டரில் போகாதீங்க. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, அவங்க பேரை எழுதுங்க. வீட்டில் எத்தனை பேர் வச்சு அவங்க பேரை எழுதி ஜெபம் பண்ணுங்க. அவங்க கூட பேசவே பேசாதீங்க. 10 நாள், ஒரு நாளைக்கு ஒரு வேளை உபவாசம் போட்டு 10 நாள் ஜெபம் பண்ணுங்க. 11வது நாள் எப்படி இருக்கிறீங்கன்னு மாத்திரம் கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட வேற எதுவுமே பேச வேண்டாம். எப்படி இல்லைன்னா அவங்களே 11வது நாள் உங்ககிட்ட எதையோ ஒரு காரியத்தை பேசுவாங்க. அவங்களே மனம் முடிஞ்சு பேசுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். லகுவாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்மளாம் என்ன தெரியுமா சொல்லுவோம். ஒரு விசுவாசம் ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க எங்கள் வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எங்கள் வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட்டு வருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா. எங்கே வரப்போகிறான் அவன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஜெபம் எங்கே பண்ணுறது? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. அப்போ நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்க சொன்னது, இவ்வளோ நேரம் நான் ஜெபிச்சதெல்லாம் என்ன? எங்கே அவன் வரப்போகிறான்? அந்த வார்த்தை தான் பதிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? விசுவாசமாக வீட்டில் இருக்கிற நபர் பேரை எழுதி, ஒரு நபர் அல்லது 2 நபர் பேரை எழுதி 10 நாள் ஒரு வேளை உபவாசம் போட்டு 10 நாள் அவங்களுக்காக ஏசப்பா இவங்களை தொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசாதீங்க. உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்ட தெரியுமா? உங்களுக்காக நாங்கள் செபிச்சு அழுகுறோம். ஒரு நாள் நீ அப்படி தான் ஒரு பொண்ணு சபைக்கு வரக்கூடிய நிலையில் இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் எங்கள் விசுவாசப்புள்ள ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, உனக்காக நாங்கள் சபையாக கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறோம், நீ ஒரு நாள் வருவ, பிசாசெல்லாம் விட்டுட்டுருந்தாங்க. அது நான் வரவே மாட்டேன்ட்டு போயிடுச்சு. உள்ள வர நேரத்தில் மதியனமான பேச்சு. பிசாசுன்னு சொல்லக்கூடாது. யாரும் பிசாசு கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை பற்றி பேசணும். பிசாசை பற்றி பேச நம்முடைய வேலை கிடையாது. புரியுதுங்களா? அப்போது தனி நபர் சுவிசேஷம் ரொம்ப அவசியம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபரை, அதுக்கு பிறகு உங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு நபரை, அதற்கு பிறகு உங்களுடைய உறவினர்கள் ஒரு நபர், அப்படி ஒரு நபராக நீங்கள் இந்தியாவுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் பேரை எழுதி வச்சு ஜெபம் 10 நாள் பண்ணிவிட்டு 11வது நாள் எப்படி இருக்கிறீங்கன்னு மட்டும் கேளுங்க. அவங்கள தொடுவார் ஆண்டவர். நிச்சயம் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் என் வாழ்க்கையில். தொடுவார் ஆண்டவர், தொடுவார். நீங்கள் வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் அன்றைக்கி நிற்கிறாங்கன்னா, அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா, அவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொல்லுங்க. 1 மணி நேரம்லாம் பேசக்கூடாது. சும்மா ஷார்ட்டாக 2 நிமிஷத்தில் பேசிட்டு போய் 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா அடுத்த முறை அப்பா அல்லேலூயா கூட்டம் பயங்கரமானது உஷாராகுன்னு ஓடிடும். 1 மணி நேரம்லாம் பேசக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்கிறது 1 மணி நேரம்லாம் இல்லை, ஒரே நிமிஷம் தான். நம்ம பேசிட்டு போகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களான்னு பின்னால் வரணும். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுங்க. அப்போ சபையில் ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வந்தால் 12 மாதத்தில் ஒரு ஆளை என்ன பண்ணலாம்? ஒரு சீஷர் கூட்டத்தை கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆனால் நான் சாதாரணமாக ஒரு எண்ணிக்கை சொல்கிறேன். ஆனால் நமக்கு அந்த பாரம் இல்லை. நமக்கு என்ன தெரியுமா? நம்ம கதையே எவ்வளவோ இருக்குது, நம்ம வேலையே எவ்வளவோ கிடக்கு, நம்மளே எவ்வளவோ செய்யணும். ஆண்டவர் எனக்கே இன்றைக்கி நான் மரித்தா என்கிட்ட நான் எதிர்பார்த்ததோ என்னுடைய முக்கியத்துவமோ ஒன்றுமே கிடையாது. ஏசப்பாவோட பாதத்தில் தான் போய் உட்கார போகிறேன். அதனால் காலம் பொல்லாததான் இருக்குது, சமீபமாக இருக்குது. இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்க. எல்லாம் இயேசுக்காக ஊழியம் செய்யுங்க. ஊழியக்காரர் மாத்திரம் ஊழியம் செய்கிறது கிடையாது, ஒவ்வொரு குடும்பமாக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஊழியனா என்ன? ஒரு தனி நபர்கிட்ட இயேசுவை பற்றி சொல்கிறது. இன்னும் நான் அறிந்து கொள்ளணும் போது என் சபைக்கு வான்னு கூப்பிட்டு வர்றது, அதுதான் ஊழியம். அல்லேலூயா. வந்து பார் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் ஊழியம். அல்லேலூயா. அன்பு தேவ சனமே, இந்த நாட்களில் ஒரு சபை வளர்ச்சி என்பது ஏதோ ஒரு மிராக்கள் அப்படின்ற நிலையில் போயிடக்கூடாது. சபை வளர்ச்சி என்பது ஏதோ போதகருடைய பொறுப்பு என்பதில் போய்விடக்கூடாது. போதகர் குடும்பமுக்கும் தான் அதுக்கு முக்கியம் போயிடக்கூடாது. சபை வளர்ச்சி என்பது சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவருடைய வேலை. அல்லேலூயா. ஒருவருக்கு கை என்ன வேலையோ, ஒருத்தருக்கு கால் என்ன வேலையோ, ஒருத்தருக்கு பார்வை என்ன வேலையோ, ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை சபையில் என்ன செய்யணும். அப்படி செய்யும் பொழுது சபை விருத்தியாகும். அப்படி சபையினுடைய வளர்ச்சிக்கு விசுவாசிகள் செய்ய வேண்டிய 5 காரியம் சொன்னா. முதல் காரியம் என்ன? ஒருமனம். 2வது காரியம் என்ன? தரிசனம். 3வது காரியம் என்ன? சாட்சி. 4வது காரியம் என்ன? சத்தியம். 5வது காரியம் என்ன? என்னது? ஆத்துமாதாயம் அல்லது ஆத்தும பாரம். இதெல்லாம் ஒரு சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா சபை வளருமா வளராதா? கம்பல்சரி வளரும். அல்லேலூயா. ஆமாம். நம்ம எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே
எங்கள் சபையை வருகிற நாட்களில் நீர் வளர செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்து.